காண்டிபன் நீங்க ஏற்கனவே சொன்னது போல சூரிய அஸ்தமமானது இன்னும் சற்று நேரத்தில் நிகழ உள்ளது. அதற்காக பிரதமர் மோடிக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது அதை காண்பதற்காக? பிரதமர் மோடி அவர்களுடைய வருகை ஏற்கனவே திட்டமிட்டபடி ஏறக்குறைய 55 நிமிடங்கள் காலதாமதமாக தான் வந்திருக்கிறார். குறிப்பாக அந்த சூரிய அஸ்தமனம் ஆகக்கூடிய அந்த நேரத்தையும் மேலும் அவர் தியானத்தில் அமரக்கூடிய அந்த நேரத்தையும் கணித்துதான் தற்போது இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். தற்போது அவருடைய நிலை என்னவாக இன்னும் சற்று நேரத்தில் கன்னியாகுமரியில அந்த சூரிய அஸ்தமனத்தை பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் பார்க்கக்கூடிய இடம்தான். அந்த பகுதியை பார்த்து விட்டு தான் தற்போது அந்த விவேகானந்தர் மண்டபத்திற்குள் சென்றிருக்கிறார். விவேகானந்தர் மண்டபத்திற்குள் சென்றிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் அங்கு விவேகானந்தரை தரிசனம் செய்துவிட்டு அவருடைய சிலையை தொட்டு வணங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுதான் அந்த மண்டபத்திற்கு வெளியே கீழே இருக்கக்கூடிய அந்த விவேகானந்தர் பாறையில தியான மண்டபம், விவேகானந்தருடைய தியான மண்டபம் அமைத்திருக்கிறார்கள். அந்த தியான மண்டபத்தில் தான் தியானத்தை மேற்கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த தியானத்தில் அமரக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் 3 பகல் 2 இரவுகள் தொடர்ந்து தியானத்தில் அமர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி அமரும் போதுதான் அவருடைய அந்த அமைதியும் சாந்தமும் கிடைக்கும் என்கிற ஒரே காரணத்துக்கு தான் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் இந்த தியான மண்டபத்திற்கு வந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இறுதிக்கட்ட பரப்புரையை முடித்துவிட்டு இமயமலைக்கு சென்று அங்கு தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய 7ஆம் மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவருடைய இந்த தியானமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தியானத்திற்கு பிறகு அவர் 1ஆம் தேதி பிற்பகலுக்கு பிறகு இங்கிருந்து புறப்பட்டு கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு திருவனந்தபுரம் செல்ல இருக்கிறார். திருவனந்தபுரத்திலிருந்து தனி விமானத்தின் மூலமாக டெல்லி செல்ல திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக தேர்தல் பரப்புரை முடிந்த பிறகு தமிழகத்திற்குள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இன்னொருவர் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவும் தொடர்ந்து வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே மாலையே உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு தரிசனம் செய்திருந்தார். தற்போது பிரதமர் மோடி அவர்கள் தியானத்திற்காக வந்திருக்கிறார். இந்தியாவுடைய மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரும் இன்னொரு பிரதமரும் தற்போது தமிழகத்தில் இருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தியானம் செய்துவிட்டு அதற்கு அந்த தியானத்துக்குண்டான ஏற்பாடுகள் முழுவதுமாக செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தியானமானது ஏறக்குறைய 36 மணி நேரத்தை தாண்டி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். இன்று இரவு 12 நாளை 12 மணி வரைக்கும் சொல்லியிருந்தோம். 24. அது இல்லாம இப்போது இந்த தியானம் தொடங்கும் போது ஏறக்குறைய 36 மணி நேரம் இந்த தியானமானது மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் தற்போது தியானத்தை மேற்கொள்ள வந்திருக்கிறார். குறிப்பாக வங்காள முக்கடல்கள் சங்கமிக்கக்கூடிய அந்த இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையில் தான் தற்போது பிரதமர் மோடி தன்னுடைய தியானத்தை மேற்கொள்ள திட்டமிட்டு வந்திருக்கிறார். தற்போது அங்கு இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறைக்குள் உள் அமைந்திருக்கக்கூடிய அந்த விவேகானந்தர் மண்டபத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று அவர் வருவதற்கு உண்டான காரணம் என்னென்றால், இன்று இறுதிக்கட்ட பரப்புரை, அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட மற்றும் 7வது கட்ட பரப்புரையை முடித்துவிட்டு தான் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில், அதுவும் குறிப்பாக விவேகானந்தர் பாறையில் தன்னுடைய தியானத்தை துவங்க வந்திருக்கிறார். 2014 ஒரு இடத்தில் தியானம், அதாவது இந்தியாவுடைய தலையில் இருக்கக்கூடிய இமயமலையில் ஒரு தியானமும், தற்போது இந்தியாவுடைய பாதம் என்று சொல்லக்கூடிய அந்த கால் பகுதியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையில் தன்னுடைய தியானத்தை மேற்கொள்வதற்காக வந்திருக்கிறார். ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம் இந்த பாறையோட அம்சங்கள் என்ன, விவேகானந்தர் பாறையோட விவரங்கள் என்னன்றதை பார்த்திருந்தோம். விவேகானந்தர் பாறையை பொறுத்த வரைக்கும் விவேகானந்தர் கன்னியாகுமரி வந்த பொழுது கன்னியாகுமரியில் இந்த கடற்பகுதியிலிருந்து நீந்தி சென்று அந்த பாறையில் அமர்ந்து தியானத்தை மேற்கொண்டதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அந்த தியானமானது விவேகானந்தர் அன்றைய நாளில் 3 பகல் 2 இரவு தியானத்தை மேற்கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இதனை அடுத்துதான் அரசு முன் அந்த பாறையின் மீது விவேகானந்தருக்கு உண்டான மண்டபத்தை அமைக்க திட்டமிட்டிருந்தார்கள். 1972 இந்த பாறையின் மீது விவேகானந்தருக்கு உண்டான மண்டபமானது கட்டப்பட்டது. அன்றிலிருந்து சுற்றுலாவுக்கு வரக்கூடிய பெரும்பாலானவர்கள் இந்த விவேகானந்தர் பாறையை சென்று அங்கு இருக்கக்கூடிய விவேகானந்தரை பார்த்து விட்டுதான் வரக்கூடிய ஒரு வாடிக்கையாக இருந்தது. தற்போது அந்த இடத்திற்கு தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய தியானத்தை மேற்கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். தியானம் என்பது மன அமைதியும் உள்ள அமைதியும் கிடைக்கும் என்கிற ஒரு காரணத்துக்காக தான் மோடி அவர்கள் தற்போது இந்த இடத்துக்கு தியானத்தை மேற்கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் இங்கு சற்று முன்பாக தான் உள்ளே அந்த விவேகானந்தர் பாறை மேல் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விவேகானந்தர் மண்டபத்தில் உள்ள விவேகானந்தரை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதை முடித்துவிட்டு தான்
அந்த பாறைக்கு கீழே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விவேகானந்தர் தியான மண்டபம், அந்த தியான மண்டபத்திற்கு சென்று தியானத்தில் ஈடுபட இருக்கிறார். ஏறக்குறைய அந்த தியான மண்டபத்தில் இப்பொழுதிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த தியானமானது 1ஆம் பிற்பகல் வரை ஏறக்குறைய இந்த தியானம் தொடரும் என்றுதான் சொல்லப்படுகிறது. இந்த தியானத்திற்கு பிறகுதான் பிரதமர் மோடி கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்தபுரம் செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அரசியல் கட்சி பிரமுகர்கள் இவருடைய தியான வருகையும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் இந்த பகுதியில் தியானத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி காண்டீபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.